ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக மைலேஜ் தரக்கூடிய டாப் 7 சிஎன்ஜி கார்ஸ் பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பொதுவாக நம்மளோட யூசேஜ் வந்து ஒரு நாளைக்கு 50லேருந்து 100 கிலோமீட்டருக்கு மேலே அப்படி இருக்குன்னா, நம்ம வந்து ஒரு பெட்ரோல் கார் எடுக்கிறத விட சிஎன்ஜி கார் எடுக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா சிஎன்ஜி கார்ஸ் வந்து பெட்ரோல் கார்ஸை விட அதிகமாக மைலேஜ் தரதுனால நம்ம வந்து பெட்ரோலுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. சிஎன்ஜிக்கும் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் தான். ஆனால் சிஎன்ஜியில் வந்து மைலேஜ் வந்து ரொம்பவே அதிகமாக வரதுனால நம்ம வந்து பெட்ரோலில் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு வந்து இதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் 7வது இடத்துல இருக்கிற கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியோட எர்டிகா தான். இந்த வண்டியில் VXI ஆப்ஷனல் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட்ல இருந்து தான் சிஎன்ஜி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வண்டியோட எக்ஸோரூம் பிரைஸ்னு பார்த்தீங்கன்னா 10,87,700 இருந்து இந்த வண்டியோட எக்ஸோரூம் பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வண்டியில் 1.5 லிட்டர் K15C இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 26.6 PS பவரும் 121.5 Nm டார்க்கும் வந்து இந்த வண்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த வண்டியில் 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட மைலேஜ்னு பார்க்கும்போது 1 kgக்கு வந்து 26.11 km வரைக்கும் தரதா கம்பெனி சைடு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதுவே கஸ்டமர் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு 22 இல்லை 24 km கதா தான் கஸ்டமர் சைட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் 6வது இடத்துல இருக்கிற காரணம் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியோட ஸ்விஃப்ட் தான். இந்த வண்டியில் VXI வேரியன்ட்ல இருந்து தான் இந்த வண்டியில் வந்து சிஎன்ஜி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வேரியண்டோட பிரைஸ்ன்னு பார்க்கும்போது 8,19,000 இருந்து இந்த வண்டியோட எக்ஸோரூம் பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வண்டியில் 1.2 லிட்டர் ZOL E இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 69.75 PS பவரும் 101.8 Nm டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த வண்டியிலையும் 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட மைலேஜ்னு பார்க்கும்போது 1 kgக்கு வந்து 32 km வரைக்கும் தரதா கம்பெனி சைட் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதுவே கஸ்டமர் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு 28 ஒரு 30 km வரைக்கும் தரதா கஸ்டமர் சைட் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்கிற காரணம் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியோட டிசைர் தான். இந்த வண்டியோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 8,79,000 இருந்து இந்த வண்டியோட எக்ஸோரூம் பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வண்டியிலையும் சேம் ஸ்விஃப்ட்ல வந்து என்ன இன்ஜின் யூஸ் பண்ணாங்களோ சேம் அதே இன்ஜின் தான், சேம் அதே பவர் அதே டார்க் தான் இந்த இன்ஜின்லையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 33.73 km வரைக்கும் 1 கிலோக்கு வந்து தரதா கம்பெனி சைடு வந்து சொல்லியிருக்காங்க. இதே கஸ்டமர் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு 28 31 km வரைக்கும் தரதா கஸ்டமர் சைடு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் 4வது இடத்துல இருக்கிற காரணம் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியோட எஸ்பிரஸோ தான். இந்த வண்டியோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5,91,000 இருந்து இந்த வண்டியோட எக்ஸோரூம் பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வண்டியில் 1 லிட்டர் K10C இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 56.70 PS பவரும் 82.1 Nm டார்க்கும் வந்து இந்த இன்ஜின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த வண்டியிலையும் 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து 32.73 km வரைக்கும் தரதா கம்பெனி சைடு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கஸ்டமர் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு 30 32 km வரைக்கும் தரதா கஸ்டமர் சைடு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்கிற காரணம் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியோட ஆல்டோ K10 தான். இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 5,83,000 இருந்து இந்த வண்டியோட எக்ஸோரூம் பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வண்டியிலையும் சேம் எஸ்பிரஸோல என்ன இன்ஜின் யூஸ் பண்ணாங்களோ அதே இன்ஜின் அதே பவர் அதே சேம் டார்க் தான் இந்த கார்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கார்லையும் 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும் தான் வருது. இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 33.85 km வரைக்கும் தரதா கஸ்டமர் சைடு கம்பெனி சைடு வந்து சொல்லியிருக்காங்க. இதுவே கஸ்டமர் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு 30 33 km வரைக்கும் தரதா கஸ்டமர் சைடு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் 2nd பிளேஸில் இருக்கிற காரணம் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியோட வேகனார் தான். இந்த வண்டியில் LXI வேரியன்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து சிஎன்ஜி வந்து அவைலபிள் இருக்கும். இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 6,54,000 இருந்து இந்த வண்டியோட எக்ஸோரூம் பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வண்டியிலையும் சேம் 1 லிட்டர் K10C இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் நம்ம ஆல்டோவில் பார்த்த அதே சேம் இன்ஜின் அதே பவர் தான். இந்த வண்டியிலையும் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும் தான் அவைலபிள் வரும். இந்த வண்டியோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 33.47 km வரைக்கும் தரதா கம்பெனி சைடு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதுவே கஸ்டமர் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 30 33 km வரைக்கும் தரதா கஸ்டமர் சைடு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் 1st பிளேஸில் இருக்கிற காரணம் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியோட செலிரியோ தான். இந்த வண்டியில் VXI வேரியன்ட்ல இருந்தால் சிஎன்ஜி வந்து நமக்கு கிடைக்கும். இந்த வேரியண்டோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6,89,000 இருந்து இந்த வண்டியோட எக்ஸோரூம் பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த வண்டியிலே சேம் இன்ஜின் தான், நம்ம வேகனாரில் பார்த்தா அதே 1 லிட்டர் K10C இன்ஜின் தான் இதுலையுமே கொடுக்குறாங்க. சேம் பவர் சேம் டார்க் தான். இந்த வண்டியிலே மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும் தான் வரும். இந்த வண்டியோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 1 kgக்கு வந்து 34.43 km வரைக்கும் தரதா கம்பெனி சைடு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதுவே கஸ்டமர் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு 30 34 km வரைக்கும் தரதா கஸ்டமர் சைடு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்கலாம். தேங்க்யூ.